இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நாம் அரைத்த வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். அளவு மசாலா வதங்கவும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி நம் மசாலா சேர்த்து நன்றாக 1 நிமிடம் வதக்கிய பின் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். காலிஃப்ளவர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்க வேண்டும். காலிஃப்ளவர் மசாலாவுடன் இந்த அளவு நன்றாக வதங்கவும் நாம் மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. காலிஃப்ளவர் கறி அருமையாக ரெடி. நாம் மல்லி இலை கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். நாம் கருவேப்பிலை மல்லி இலை தூவி மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். இந்த அளவு பதம் சரியாக வரும். நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். மிக சுவையான காலிஃப்ளவர் கறி ரெடி. இந்த சுவையான காலிஃப்ளவர் கறியை நாம் சப்பாத்தி, நான் சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும்.